சிறுவர்களை கட்டாயப்படுத்தி மது குடிக்க வைத்து காப்பர் திருட்டில் ஈடுபட்டு வந்த சிதம்பரத்தைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிக்கு போலீசார் செக் வைத்துள்ளனர். மாஸ்டர் பவானியாக வலம் வரும் ரவுடிக்கு வாத்தி பாணியில் போலீசார் லாடம் கட்டப்போவது எப்போது? சொல்ல எம்ம குடிச்சா சிறார்களுக்கு மது வாங்கி கொடுத்து அவர்களை குற்றச் செயல்களில் ஈடுபட வைத்து பணம் பார்க்கும் மாஸ்டர் பட பவானி போன்ற குற்றவாளிகள் பலர் உள்ளனர். அப்படி ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி சிறார்களுக்கு மது வாங்கி கொடுத்து வற்புறுத்தி குடிக்க வைக்கும் அதிர்ச்சி வீடியோ காட்சிகள் தான் இவை. கடந்த மார்ச் மாதம் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிறார்களை சீரழித்து தான் மட்டும் செழித்து வாழ நினைக்கும் இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி யார்? இங்கு நடக்கும் குற்றங்கள் என்ன? திருட்டு என்ற பெயரில் சிறார்களின் எதிர்காலத்தை சீரழித்து வந்த மாஸ்டர் பிளான் மைனரின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காப்பர் கம்பிகள் காணாமல் போனால் அது வேறு யாராக இருக்கும்? அம்மன் கோவில் கிராமத்தைச் சேர்ந்த சுகுந்தன் தான் என்பது போலீசாருக்கு சொல்லாமலேயே தெரிந்துவிடும். இவர் திருடும் நேக்கே தனிதான். நேரடியாக திருடினால் போலீசார் பிடித்து பிதிக்கி எடுத்து விடுவார்கள் என்பதை அறிந்து மாஸ்டர் பிளான் போட்ட சுகுந்தன் மாஸ்டர் பட பவானியாகவே மாறியிருக்கிறார். சிறார்களை அழைத்து சென்று அவர்களுக்கு மது வாங்கி கொடுத்து வற்புறுத்தி குடிக்க வைத்து அதை வீடியோ எடுத்துக் கொள்வார் இந்த சிதம்பரம் குட்டி பவானி. பின்னர் அந்த வீடியோவை வைத்து சிறார்களை மிரட்டி மின் மாற்றிகளில் உள்ள காப்பர் கம்பிகளை திருட வைப்பதுதான் இவரது ஸ்டைல். அவ்வப்போது ஊருக்குள் திரியும் மாடுகளையும் ஓட்டிச் சென்று விற்றுவிடுவது இவரது வழக்கம். இப்படியாக இவர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. விசாரித்து பார்த்ததில் குட்டி பவானி மீது கள்ளச்சாராய வழக்குகள், கொலை மிரட்டல் வழக்குகள் என ஏராளமாக நிலுவையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. சிறார்களை கேடயமாக வைத்து திருடும் நூதனம் தெரிந்த இந்த குட்டி பவானி தனது மனைவியை கேடயமாக வைத்து வழக்கிலிருந்து தப்பிக்க நினைக்கும் போக்கும் அரங்கேறி இருக்கிறது. பார்ப்பதற்கு பாடி பில்டர் போன்ற தோற்றம் கொண்ட இவர் போலீஸை கண்டால் பாடி ஷிவரிங் ஆகும் நிலைக்கு சென்று விடுவார். இப்படித்தான் கடந்த மார்ச் மாதம் தனது மனைவி கீதாவை அழைத்துக் கொண்டு மின் மாற்றியில் இருக்கும் காப்பர் கம்பிகளை திருடச் சென்றுள்ளார். குடும்பமாக சென்றால் ஃபேமிலியாக எங்கோ சென்று வருகிறார்கள் என நினைத்து போலீசார் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள் என்பது அவரது கணக்கு. ஆனால் அன்றைய தினம் திருடிய காப்பர் கம்பிகளுடன் காரில் வந்த குட்டி பவானி சுகுந்தரின் காரை வந்து போலீசார் எதிர்பாராத விதமாக மடக்கிவிட்டனர். போலீசாரை கண்டதும் காரில் இருந்து இறங்கிய குட்டி பவானி மனைவியை அப்படியே காரிலேயே விட்டுவிட்டு பின்னங்கால் பிடரையில் பட தப்பி ஓடியிருக்கிறார். அப்போது சிக்கியது திருடப்பட்ட காப்பர் கம்பிகள் மட்டுமல்ல, குட்டி பவானியின் மனைவி கீதாவும் தான். ஆனால் எஸ்கேப்பான சுகுந்தன் போலீசாருக்கு தண்ணி காட்டியபடி தலைமறைவாக இருந்து வருகிறார். சுகுந்தனின் மனைவி கீதாவிடம் விசாரித்த போது சுகுந்தனின் திருட்டு விளையாடல்கள் வெளிச்சத்திற்கு வந்தது. அவர் தன்னை மட்டுமல்லாமல் தனது நண்பர்கள் மற்றும் அவர்களது மனைவிகளையும் டூர் அழைத்துச் செல்வது போல் சென்று காப்பர் கம்பிகளை திருடி விற்று வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. ஆனால் சுகுந்தனின் மனைவி கீதாவோ போலீசார் மீதே PCR குற்றச்சாட்டை சுமத்தி மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் காப்பர் திருடர் சிறாரை வைத்து செய்து வந்த திருட்டு விளையாடல்கள் வீடியோ மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த விவகாரத்தில் போலீசார் எடுக்க போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எப்படி